ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வியாதியாய் கிடக்கிற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஐசியூல இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் குணப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கொடுக்க குணப்படுத்த அவர் இன்றைக்கு சித்தமாய் இருக்கிறார். மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேகர் இயேசுவை நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினதை வாசிக்கிறோம். தேவச்சனமே, இந்த வஸ்திரத்தின் ஓரம் தான் என்ன? 12 வருடங்களாக பலவீனத்தில் இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட வேண்டும் என்று சொல்லி அவள் வருகிறதை வாசிக்கிறோம். வஸ்திரத்தின் ஓரம் என்பது டலிட் என்கிற பிரேயர் ஷாலை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த பிரேயர் ஷால் என்பது பாருங்கள், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போக முடியாது. அந்த ஒரு காரணத்தினால பாருங்கள், என்னாகமம் 15வது அதிகாரம் 37 முதல் 40 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தலைமுறை தோறும் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டு பண்ணி அதிலே நீல நாடாவை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது முழுக்க முழுக்க ஒரு சிறிய கூடாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வஸ்திரத்தின் ஓரம் என்பது எதை குறிக்கிறது? டலிட் என்கிற பிரேயர் ஷாலை குறிக்கிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, இது சிறிய கூடாரம் என்பதாக பொருள்படுகிறது. இந்த நீல நூலை குறித்து வாசிக்கும் பொழுது டிஸ்திஸ் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. TSI என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தேவச்சனமே, பாருங்கள், இந்த டிஸ்திஸ் என்ற வார்த்தைக்கு 600 மதிப்பா இருக்கிறது. இதோடைய என்னுடைய மதிப்பு 600 இருக்கிறது. யாங்கிப்பூர் என்கிற பாவ நிவர்த்தி பண்ணப்படுகிற 7 பண்டிகைகளிலே பாவ நிவர்த்தி பண்டிகை ஒரு பண்டிகை. இந்த யாங்கிப்பூர் நாட்களிலே ஆசாரியன் இந்த பிரேயர் ஷாலை அணிந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவச்சனமே, சங்கீதம் 61:4 வாசிக்கும் பொழுது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைகிறதை வாசிக்கிறோம். அந்த செட்டைகளின் மறைவு என்பது முழுக்க முழுக்க கிருபையையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது, சுகத்தை குறிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 57:1 வாசிக்கும் பொழுது உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று வாசிக்கிறோம். செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவது எதை குறிக்கிறது என்றால், பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆரோக்கியம், கர்த்தர் கொடுக்கிற சுகத்திலே வந்து அடைவதை குறிக்கிறது. இந்த டலிட் என்கிற இந்த பிரேயர் ஷாலிலே காணப்படுகிற அந்த நூலிலே பாருங்கள், 8 சரம் கொண்டதா இருக்கும். 5 முடிச்சுக்கள் காணப்படும், 4 மூலைகள் காணப்படும். தேவச்சனமே, அப்படி என்றால் 8 சரம் என்பது பாருங்கள், 8 சரத்தோடு 5 முடிச்சுக்கள் காணப்படும். 8ஓடு 5 பெருக்கணும்னா 13 வருகிறது. பாருங்கள், டிஸ்டிஸோட எண் மதிப்பு 600 இருக்கிறது. 600ஓடு இந்த 13 சேர்த்தால் 613. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனைகளை குறிக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகளிலே இந்த 613 சேர்ந்து பாருங்கள், ஆதியாகம, யாத்ராகம, லேவியராகம, என்னாகும், உபாகம் என்று சொல்லி 5 பஞ்ச ஆகமங்களை குறிக்கிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பஞ்ச ஆகமங்களும் சேர்ந்ததுதான் தோரா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தேவச்சனமே, அப்படி என்றால் பின்வரும் நாட்களிலே கல்வாரி சிலுவையிலே இயேசு 5 காயங்களை அவர் பெறப்போகிறார் என்பதை முன்கூட்டியே கர்த்தர் 5 பஞ்சாங்கமத்திலே வைத்திருக்கிறார். தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, இந்த டிஸ்டிஸுடைய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. மல்கியாவுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வாசிக்கிறோமே. அந்த ஓரத்தில், அந்த கார்னர்ல ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க நீல நாடாவை குறிக்கிறதா இருக்கிறது, நீல நூலை குறிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவச்சனமே, மத்தேயு புஸ்தகம் 14வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ வந்து இயேசுவிடத்திலே வருகிறதை வாசிக்கிறோம். பாருங்கள், அவளுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது, மோசேயுடைய நாட்கள் துவங்கி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அதிலே சுகம் இருக்கிறது என்று சொல்லி அவள் தொட்டாள் என்று வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுவை அநேகர் நெருக்கினார்கள் என்று வாசிக்கிறோம். 41வது வசனத்துக்கு வரும் பொழுது தலி தகுமியே நீ எழுந்திரு என்று சொல்லுகிறதை வாசிக்கிறோம். தலி தகுமி என்றால் சிறிய கூடாரமே என்று அர்த்தம். தேவச்சனமே, அந்த நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போக முடியாதவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அந்த டெய்லி பிரேயர் லைஃப் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இந்த காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்ததை வாசிக்க முடிகிறது. தேவச்சனமே, பாருங்கள், இந்த டலிட் டவலிலே 5 முடிச்சுக்கள் காணப்படுகிறது, 8 சரங்கள் காணப்படுகிறது, 4 மூலைகள் காணப்படுகிறது. ஜெபிக்கிற ஒவ்வொரு யூதனும் ஒவ்வொரு ரபியும் இதை அணிந்திருப்பார்கள். பாருங்கள், கெத்செமனி தோட்டத்திலே நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரேயர் ஷாலை அணிந்திருந்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பாருங்கள், நீல நூலை குறித்து வாசிக்க முடியும். தேவச்சனமே, ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய குடும்பத்திலே பிறக்கிற குழந்தைகளுக்கு தாயானவள் பாருங்கள் 1 to 5 வயதுக்குள்ளதாக இந்த தொழுகை முறையே பிரேயர்
பிரேயர் முறையை, ஜெபிக்கிற பழக்கத்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, தகப்பனா இருக்கிறவர் பாருங்கள் 5 to 15 வயது வரைக்கும் அவர்களுக்கு தொழில் முறையை கற்றுக் கொடுப்பார். அப்படி என்றால் குடும்பத்திலே ஜெபிக்கிற பழக்கத்தை ஒவ்வொரு யூதனும் கடைபிடிக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளுடைய குடும்பங்களிலே எத்தனை பேர் பைபிள் வாசித்தால்தான் சாப்பாடு, பைபிள் வாசித்தால்தான் ஒரு உணவு கொடுப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அதை பழக்கப்படுத்துவதில்லை. தேவச்சனமே, நீங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு வசனம் சொன்னால்தான் டீ கொடுப்பேன், வசனம் சொன்னாதான் சாப்பாடு கொடுப்பேன், ஒர்ஷிப் பண்ணாதான் ஆராதனை எடுத்தால்தான் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படியா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தேவச்சனமே, 2 சாமுவேலுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 6:14 வாசிக்கும் பொழுது நடனம் ஆடி பாருங்கள், தாவீது அவன் நடனம் ஆடுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சணல் நூல் ஏபோத் அங்கியை அவன் தரித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதை வாசிக்க முடிகிறது. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வரும் பொழுது சாமுவேல் சணல் வஸ்திரம் தரித்திருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே மலைக்கு சென்று தேவனுடைய பர்வதத்துக்கு சென்று ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவராய் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். ஜெபம் என்பதற்கு புரோசகே என்கிறதான கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாருங்கள் தேவச்சனமே, நம்மளுக்கு இந்த பிரேயர் ஷாட், கலிக் டவல், இந்த டிஸ்டிஸ், இது எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் நம்ம மேல ஜெப அபிஷேகம் இருக்கிறது, நம்ம மேல கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால நாம் மூழ்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தோடு நாம் எதையும் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி தான். நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை இருந்து தேவ சமூகத்துக்கு செல்லுவோம், தேவனை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படுவோம். தேவ சமூகம் நம்மளை உயர்த்தும். ஜெபமே ஜெயம்.